எங்கள் வீட்டு கல்யாண விலாக் பார்த்துட்டு நிறைய பேர் இதோட ரெசிபி வந்து சொல்லுங்கள், இது பேர் வந்து என்னது, இது டீட்டெயிலாக என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், இது நீங்கள் உங்கள் வீடியோஸில் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில பேர் கரெக்டாகவே வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆன டைமுக்கு வந்து மறு வீட்டுக்கு போகிறப்போ வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் வளைகாப்பு டைமில் வந்து செஞ்சு கொடுப்போம். கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்று தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் இந்த ரெசிபி. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு முக்கியமான பொருளே தேங்காய் தான். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா நீட்டு வாக்கில் துருவி எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகிற வரையும். அடுத்தது நட்ஸ் ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு முந்திரி, கிஸ்மிஸ், அதோடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கீ சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடவே கொஞ்சம் கசகசா சக்கரை சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். சக்கரை மட்டும் கொஞ்சம் ஃபைனலாக ஆறுனதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பொலன்னு சூப்பரான ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடும். அவுட்டர் லேயருக்கு மைதா மாவு, தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா திக்காக சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக வந்து பிசைஞ்சு நம்ம வந்து உள்ளார ஸ்டஃப் பண்ணி எடுக்க வேண்டியதான். சோமாஸ் பண்ணுவீங்களா சேம் அதே மெத்தட். ஸ்டஃபிங் மட்டும் எங்கள் இதில் வந்து மாறும். அப்புறம் சைட் கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி கிள்ளி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி.